அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதி இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹி வசும்மா உம்மியானா. அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக அறிவுரை சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விழமாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை நீங்க கவனிக்கணும். அவரிடத்திலே அல்லாஹுடைய வசனங்கள் மூலமாக நீங்கள் அறிவுரை சொன்னாலும் கூட அவர்கள் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விழமாட்டாங்க, அவர்கள் சிந்தித்து செயல்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம நல்ல நீங்க விளங்க வேண்டும், யார் அல்லாஹ்வுடைய வசனத்தின் சம்பந்தமாக உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை நமக்கு எடுத்து சொன்னாலும் சரி, அந்த வசனங்களை நம்முடைய ஆழ்மனதிலே நிப்பாட்டி அதை சிந்திக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி என்று மேம்போக்காக பின்பற்ற சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லவே இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டா போட்டிருக்குன்னு அல்லாஹ் கேட்கிறான். இறைவனுடைய வேதம் என்றால் அது எந்த சந்தேகமும் இல்லை, அதுல பொய் இல்ல, இட்டுக்கட்டுதல் இல்ல, கூட குறைய பேசுறது இல்ல. 100% இறைவன் எதை சொல்லி இருக்கிறானோ அது எல்லாமே உண்மைதான். அதுல பொய் பேசுறதுக்கோ இட்டு கட்டுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை சிந்திங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு சிந்திங்க சிந்திங்கன்னு அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? வானங்களை பற்றி சொல்லுகிறான், பூமிகளை பற்றி சொல்லுகிறான், கடைகளை பற்றி சொல்லுகிறான், ஒட்டகத்தை பற்றி சொல்லுகிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு அவன் சொல்ற வார்த்தை என்ன? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய வசனங்களை எதை பொய் என கருதுகிறீர்கள்? ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்கும் துகஸிபான். அல்லாஹ்வுடைய வசனங்களில் எதை நீங்கள் பொய் என கருதுகிறீர்கள்? அர் ரஹ்மானுடைய சூறாவை எடுத்து படிச்சு பாருங்க, நீங்க தமிழாக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க, ஒவ்வொரு வசனத்தையும் சிந்திச்சு பாருங்க. அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம 2 கடலுக்கு மத்தியில திரையை வைத்திருக்கிறோமே, அதை நீங்க சிந்திச்சீங்களா? உங்களை நாம் கருவுற்ற சினைமுற்றிலிருந்து படைத்திருக்கிறோமே, அதை நீங்க சிந்திச்சீங்களா? இப்படி உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை எதை நீங்கள் பொய் என கருதுகிறீர்கள் அப்படின்னு ஒவ்வொன்றையுமாக அல்லாஹ் கேட்கிற வசனங்களை நம்மளை சிந்திக்க சொல்லுகிறார். அப்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய வசனத்தை இறைவன் தந்திருப்பது வெறும் அரபியில ஓதுவதற்கு இல்ல. விளங்குதா உங்களுக்கு? சிந்தினா எப்படி சிந்திப்பீங்க? நமக்கு புரிஞ்சாதானே சிந்திக்க முடியும். இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், சொன்னா என்ன செய்வீங்க? அதை நீங்க சிந்திக்கணும். சிந்திக்கிறத எப்படி சிந்திப்பீங்க? உங்களுக்கு புரிஞ்சா சிந்திப்பீங்க, புரியாட்டா ஏதோ பாய் ஒண்ணு சொன்னாரு, பாய் ஏதோ சொன்னாரு, ஏதோ பேசினாரு, ஆனா என்ன பேசினாருதான் எனக்கு தெரியாது. இதை அல்லாஹ் விரும்பவே இல்லை. அல்லாஹ் அரபியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுனால அரபியில இந்த குர்ஆனை இறக்கிட்டான். அதே இறைவன் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், எல்லா மொழிகளிலும் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு அவங்க மொழியிலேயே வேதத்தை அனுப்பணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அரபியில மட்டும் அல்லாஹ் அனுப்பல, இதற்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் என்ன மொழியை பேசினாங்களோ அந்த மொழியில் அல்லாஹ்வுடைய வேதத்தை அனுப்பி இருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஏன் அல்லாஹ் அதை அனுப்பி இருக்கிறான்? ஒவ்வொரு இறை தூதரும் வந்திருக்கிறாங்க, அந்தந்த இறை தூதர் பேசிய மொழியிலேயே அவங்களுக்கு வேதத்தை கொடுத்தன்றான். ஏன் கொடுத்தா? அவங்க பேசுற மொழியில இருந்தாலும் அது புரியும். அப்ப வேற மொழியில இருந்தா புரியாது. இப்ப நம்ம எல்லாம் என்ன பேசுறோம்? தமிழ்ல பேசுறோம், அல்லது உருதுல பேசுவோம், ஏதோ ஒரு மொழியை பேசுறோம். இங்க நமக்கு அரபியை படிச்ச உடனே இதுதான் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு டைரக்டா விளங்கிக்கிற அறிவு நம்ம இடத்துல இருக்கா? இல்ல. அப்ப நம்ம தமிழ் பேசுறோம், அப்ப நமக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு தமிழ்ல படிச்சாதான் புரியும். இறை வேதம் மூல வேதம் அரபிதான், மாற்று கருத்து இல்ல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த வேதத்தை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்க உள்ளத்துல பூட்டா போடப்பட்டிருக்குது. அவ என்ன கேட்கிறான்? நீ சிந்தின்னு அர்த்தம். இறை வேதத்தை படி, சிந்தி, கேள்வி கேளு, ஆராய் செஞ்சு. எதுவுமே நம்ம செய்யாம இருந்தா அல்லாஹ்வுடைய வேதத்தை பேருக்கு வாங்கி வச்சிருக்க அர்த்தம். என் வீட்டுல ஒரு குர்ஆனு புத்தம் புதுசா பத்திரமா பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு? அப்ப அல்லாஹ் 2 விஷயத்த சொல்ற. ஒண்ணு, அல்லாஹ்வுடைய வசனத்தை சிந்திங்க.
அப்படி அல்லாஹ்வுடைய வசனம் மூலமா உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டா நீங்க செவிடரா விட மாட்டீங்க, குருடனா விட மாட்டீங்க, சிந்தித்து ஏத்துக்குவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ரெண்டுமே எதை மெர்ஜ் பண்ணுது? குர்ஆனை ஆராய சொல்லுகிறான் அல்லாஹ், அல்லாஹ் படிக்க சொல்லுகிறான், அல்லாஹ் ஓத சொல்லுகிறான். ஓதுதல் என்று சொன்னா நமக்கு ஒரே விஷயம் என்ன தெரியும்? அரபில ஓதுறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன். இது மட்டும் நமக்கு ஓதுறதுன்னா அரபில ஓதுறது. ஓதுதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? படிக்கிறது, வாசிக்கிறது. ஓதுதல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். சின்ன பிள்ளைல படிச்சிருக்கோம், ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. அப்ப ஓதாமல் இருந்தா என்ன அர்த்தம்? படிக்காம இருக்காதீங்க, ஒரு நாளும் படிக்காம இருக்கா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓதுதல் ஓதுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால அரபில ஓதுறதா நமக்கு தெரிஞ்சதா ஆயிடுச்சு. ஓதுறதா என்ன அர்த்தம்? படிங்க, அது சிந்திங்க, அதை ஆராய்ங்க, அது உள்ளத்துல அசை போடுங்க. ஒவ்வொரு வசனத்தையும் இப்படி நம்ம சிந்திச்சால் நீங்க கேட்கறதை விட நிறைய நீங்க யோசிப்பீங்க. அதுதான் அல்லாஹ், அந்த சிந்திக்கும் பொழுதுதான் உள்ளத்துல ஆழமான இறையச்சம் ஏற்படும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபில் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய வேதம் இது. ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு அது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்ப நேர்வழி காட்டும்? அந்த வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அதை சிந்திச்சீங்கன்னா, அதை யோசிச்சீங்கன்னா, அந்த முத்தகீன்களுக்கு அது நேரான வழியை காட்டும். இதுதான் நமக்கு தேவையானது. நாம் நேர்வழியை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வசனத்தை நாம் புரிவதை போல, அறிவதை போல படிக்கிற ஆற்றல் நம்ம இடத்துல வேண்டும். நம்ம எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய வேதத்தோட தொடர்போட இருக்கிறோம் அப்படின்றதும் கை தூக்கும்போம். நான் டெய்லியும் அரபியோ அல்லது தமிழோ ஏதாவது ஒண்ணு நான் படிச்சிடுறேன் பாய். சிந்திச்சு பாருங்க, ஆண்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க, பெண்கள் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நான் தொடர்போடு இருக்கிறேன் அப்படின்ற எத்தனை பேரு? பேஸ்புக்கோட தொடர்போடு இருக்கிறேன் பாய், இன்ஸ்டாவோட தொடர்போடு இருக்கேன் பாய். நம்ம யாரோட தொடர்பு இருக்கிறோம்? பேஸ்புக்ல தொடர்புல இருக்கிறோம், இன்ஸ்டாவில் தொடர்புல இருக்கிறோம், வாட்ஸ்அப்ல தொடர்புல இருக்கிறோம், போன்ல தொடர்புல இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தோட தொடர்பு இல்லையேங்க. இறைவன் எதற்கு தந்திருக்கிற அந்த வேதத்தை சும்மா அப்படி தூக்கி வைக்கிறவா? கல்யாணம் ஆனவனே புது பொண்ணுக்கு அந்த வீட்டுக்கு குர்ஆனை கொடுத்து விடுறதுக்கா? யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னா அப்படியே தலைமாட்டில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுவதற்கா? எதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய வேதத்தை சிந்திப்பதற்காக, யோசிப்பதற்காக, படிப்பதற்காக, அச்சப்படுவதற்காக, வாழ்நாளை நடைமுறைப்படுத்துவதற்காக. இதுதானே அல்லாஹ் தந்தான். அதை நம்ம செய்யறோமா? செய்யுங்க. நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை தினமும் படிக்கிறேன், அரபியிலேயோ தமிழ்லையோ அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பு இருக்கிறேன் என்று மனசாட்சியோடு அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது வாரத்துல 2 நாள் படிச்சிடறேன் பாய், வாரத்துல ஒரு 3 நாள் படிச்சிடறேன் பாய், அதையா சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்ம எதுக்கு வரோம்? எதுக்கு கேட்கிறோம்? எதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பு இல்லை என்றால் நமக்கு மார்க்க அறிவு கூடாது, இறையச்சம் கூடாது. என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்பது புரியாது. எதையோ யாராவது சொன்னாலும் கூட சரின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்கள் தொடர்போடு இருந்தால் உங்களை ஏமாற்ற முடியாது. யாரும் மார்க்கத்தை சொல்லி ஏமாற்ற முடியாது. உலக விஷயத்தை சொன்னாலும் கூட உங்களுக்கு சுதாரிக்கிற அறிவை அல்லாஹ்வுடைய வேதத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நமக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்கும். இறைவனுடைய வேதம் நமக்கு பாதுகாப்பா இருக்குமா இல்லையா? அதையெல்லாம் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் வாழ்நாளிலே அதை நம் நடைமுறையிலே செயல்படுத்தவில்லையே. அல்லாஹ்வுடைய வேதத்தோடு இல்லாம இருக்கிறோமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், அந்த வேதத்தை அவர்கள் ஓத வேண்டிய விதத்திலே ஓதுகிறார்கள். யார்? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் அதை ஓத வேண்டிய விதத்திலே ஓதுகிறார்கள். நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிற விதம் என்றால் எதை நினைக்கிறோம்? எப்பயாவது ஒருக்க ரமலானுடைய மாசம் வந்தா 30 ஜுஸு ஓதி முடிச்சிருவோம் பாய், அப்படித்தானே? ரமலானை தவிர்த்து மற்ற நாட்களில் எல்லா எல்லா மாதத்திலையும் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறோன்றவங்க அரபி மட்டுமல்ல, அதையோட சேர்த்து தமிழாக்கும் படிக்கும். டெய்லி ஓதுறீங்களா? ஒரு 10 பக்கம் ஓதுறீங்களா? 5 பக்கம் ஓதுறீங்களா? 4 பக்கம் ஓதுறீங்களா? அதோடு சேர்த்து தமிழிலே இறைவன் என்ன சொல்லுகிறான், எதை சொல்ல வருகிறார், எதை பேச வருகிறார், இந்த உலகத்திற்கான நேர்வழி காட்டி
ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அல்லாஹ் வைத்திருக்கிற பேர், திருமறை குர்ஆனுக்கு இறைவன் வைத்திருக்கிற பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, வெக்கப்பட வேண்டாம். நம்ம தெரிஞ்சே சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கதான் இங்க வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து இருப்போமா? எனக்கு நாலு தெரியும், உங்களுக்கு நாலு தெரியும். எல்லாரும் தெரிஞ்சவங்க பேசுறதும் இல்ல, எல்லாரும் தெரிஞ்சவங்க கீழே உட்கார்றதும் இல்ல. பேச வந்துட்டாருன்னா உலகத்துல எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்துட்டாரு அப்படியே அர்த்தம் இல்ல. கீழே உட்கார்ந்து இருக்கவங்க எதுவுமே தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. குர்ஆன் என்ற வார்த்தைக்கு உண்மையான வார்த்தை, அதுக்குடைய அர்த்தம் என்னவென்றால் ஓதப்பட வேண்டியது, ஓதக்கூடியது, ஓதுதல் அப்படின்னு அர்த்தம். குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? ஓதுதல், ஓத வேண்டியது, படிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆராய வேண்டியது, ஆய்வு செய்ய வேண்டியது. அல்லாஹ்வுடைய வசனத்துடைய பேர் என்ன பெயர்ல அனுப்பப்பட்டிருக்கிறான் இறைவன், அதுக்கு குர்ஆன் பேர் வச்சிருக்கிறது ஓதுன்னு சொல்றதா, படின்னு சொல்றதா. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நபியே அல்லாஹ்வின் பெயரால் நீ படிப்பீராக. நமக்கு ஓதுதல் அந்த வார்த்தை தெரியும், இக்ரா அப்படின்னா படி, ஓது அந்த வார்த்தை மட்டும் தெரிஞ்சிருக்கோம்ல. குர்ஆன் என்ற வார்த்தைக்கு கூட ஓது, படி, அறிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, சிந்தி, இதுதான் குர்ஆனுடைய வார்த்தை. ஓதுதல், ஓதப்பட வேண்டியது. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு குர்ஆனுக்காக இக்ரால இருந்து வந்ததுதான் இந்த குர்ஆன் என்ற வார்த்தை. படிக்க வேண்டிய விஷயத்தை நாம் சரியாக படிக்காமல் அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்படி கடந்து போகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இறை வேசனத்தின் மூலமாக உங்களுக்கு அறிவுரை சொன்னா கூட செவிடனா கருணனா விழாதீங்கப்பா, சிந்திச்சு படிங்க, யோசிங்கன்றான். அல்லாஹ்வுடைய வேதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நான் படிக்காம இருந்தா இந்த வேதம் தானே நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல வந்து பரிந்துரை செய்யும் சொன்னோம்ல. நம்ம என்ன விளங்கிட்டோம்னா அரபியில ஓதிட்டே இருந்தா பரிந்துரை செஞ்சு நினைக்கிறோம். அரபி மட்டுமல்ல, அதோடைய விளக்கத்தையும் சேர்ந்து படிக்கும். அரபியில ஓதன நன்மை உண்டு. ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. நன்மை அல்லாஹ் தந்துருவான். எப்போ தருவான்? ஓதன நன்மை கொடுத்துருவான். ஆனா அதை சிந்திக்காமல் இருந்தா, அதன்படி வாழாம இருந்தா அது வந்து அல்லாஹ்வுக்கு பரிந்துரை பண்ணுமா? வா, நிறைய ஓதனாங்க வந்து அம்மா தலையில துணி போட்டுச்சுன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓதிக்கிட்டே இருக்கும், குர்ஆனோடயே இருக்கும். ஆனா வாயை திறந்ததுல ஊர்ல உள்ள எல்லா பெலா முசீபத்தும் வரும். ஊர்ல உள்ள குவாரே வேணாம், ஊர்ல உள்ள எந்த முசீபத்தும் வேணாம். வாயை திறந்ததுன்னா ஒரு வீடு 2 வீடாகும், 4 வீடாகும். வார்த்தை வந்து அப்படியே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அப்படி விழுந்துகிட்டே இருக்கும். இதுதான் குர்ஆன் ஓதுறதுடைய வெளிப்பாடா? அல்லாஹ்வுடைய வசனத்தை படித்தவர்கள், ஓதியவர்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாட்டாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார். யாரு? அல்லாஹ்வுடைய வசனத்தை படிச்சவங்க அப்படி பணிவோடு, பண்போடு, இறையச்சத்தோடு, நல்ல குணத்தோடு, ஒழுக்கத்தோடு, நல்ல மாண்புகளோடு வாழ்கிறார்களே, அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் மன் அக்ரமுன் நாஸ், மனிதர்களே ரொம்ப கண்ணியத்துக்குரியவர்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யார ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மன் அக்ரமுன் நாஸ், மனிதர்களிலேயே கண்ணியத்துக்குரியவர்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாரா இருப்பாங்க? யாரு? அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள் தான். யாரை அல்லாஹ்வுக்கு பிடிச்சமா மாறுவாங்க? இறையச்சமுடையவர்கள். மாஷா அல்லாஹ், சரியான பதில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, மன் அக்ரமுன் நாஸ், மனிதர்களில் யார் அல்லாஹ்விடத்துல கண்ணியத்துக்குரியவன்னு கேக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துகாஹும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல கண்ணியத்துக்குரியவர்கள். நம்ம கண்ணியத்துக்குரியவங்கன்னா யாரையோ சொல்லுவோம், பேருக்காக, புகழ்ச்சிக்காக, பெருமைக்காக கண்ணியத்துக்குரியவர் அப்படி வார்த்தையெல்லாம் போட்டுக்குவோம். அல்லாஹ்விடத்துல கண்ணியத்துக்குரியார் இறையச்சம் உடையவர்கள், அல்லாஹ்வை பற்றி பயப்படக்கூடியவங்க. யார் பயப்படுவா? இறைவனுடைய வேதத்தை படிக்கிறவங்க, அதன்பால் நடக்கிறவங்க, அல்லாஹ்வை நம்புறவங்க, அதன்படி செயல்படுத்துறவங்க, அவர்கள் தானே இறையச்சவாதிகள். நான் குனிஞ்சு குனிஞ்சு விழுறேன், நிமிர்ந்து நிக்கிறேனே, அது மட்டுமல்ல, அதனால் ஏற்பட்ட பலன்தான் இறையச்சம். நான் குனிஞ்சு நிமிர்ந்து விழுந்து எழுந்து நிக்கிறேன் என்றால் அதனுடைய வெளிப்பாடு என்ன? எக்ஸசைஸா? அது இல்ல வராம கூட செஞ்சுட்டு போயிடலாமே. அல்லாஹ் சொல்வது என்ன? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை தீமையை விட்டு தடுக்கும், மானக்கேடை விட்டு தடுக்கும். அப்படிப்பட்ட தொழுகை இறையச்சத்தை கொடுக்கும்.
அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நாம் தொடர்போடு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளோட நேரங்களை எவ்வளவு விஷயத்துல வேஸ்ட் பண்ணும். இன்ஸ்டாவிலையும் பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நேரத்தை வீணடிக்கிறமே. தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அது தேவைக்கு தான் வந்திருக்குது. எல்லா நேரத்திலையும் அதிலே என் வாழ்க்கை. எத்தனை பேர் வாழ்க்கை கெட்டு போச்சு தெரியுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை காதுகளில் கேட்டு கண்களில் ரத்தம் வராத குறையாக கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். எதனால் ஏற்படுகிறது? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல, சொல்ல வேண்டிய அச்சத்தை அவருக்கு சொல்லல, பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படல. சைத்தானிய சிந்தனை ஏற்பட்டு தவறான தொடர்புகள்னால், பேஸ்புக்கினால், இன்ஸ்டாவினால், வாட்ஸ்அப்புகள்னால் எத்தனையோ நிகழ்வு நடக்கிறது இல்ல. இவையெல்லாம் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால், அதிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்றால், பெற்றோர்களாக இருக்கிற நாம் அவர்களுக்கு சரியான வழிநடத்தி இறையச்சத்தை போதித்து அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்புல இருப்பான். அல்லாஹ்வுடைய வசனத்தை படிக்க படிக்க அப்படியே இறைவன் நம்மிடத்தில் உரையாடுவதை போல, நம்முடைய தவறுகளை குத்தி காட்டுவதை போல, சுட்டி காட்டுவதை போல, அதே போல அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகிறானே, அந்த வேதத்தை படிக்கும் பொழுதுதான் உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் படிப்போமா? படிக்கலாமா? படிங்க. எப்படி படிங்க? அரபியில 2 பக்கம் படிச்சீங்களா? தமிழாக்கத்தை சேர்த்து படிங்க. என்ன அல்லாஹ் சொல்ல வரா? சேர்த்து படிச்சு பாருங்க. உங்களால் அப்படி தமிழாக்க படிக்காம கிடக்கவே முடியாது, நவரவே முடியாது. இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லார் வீட்டையும் தமிழாக்க இருக்கு. ஆனால் அதை தொடர்றதுக்கு தான் மனசு இல்லை. அதை படிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த வார்த்தையை சொல்லி தப்பிக்க முடியுமா நம்மளால? அதெல்லாம் போலியான நம்பிக்கையா போயிடும். அதனால் அதை புரிந்து நடைமுறைப்படுத்த நன்மக்களாக இந்த நேரத்திலே இந்த செய்தியை உள்வாங்கி செயல்படுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்க வேண்டும் என்று கூறுகிறேன்.